இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சர்வே ஆஃப் 400 யங்ஸ்டர்ஸ் ஓகேவா. ஸோ ஒரு 400 யங்ஸ்டர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. என்ன ஏஜ் குரூப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16லேருந்து 20 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு 400 யங்ஸ்டர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 199 ஹாவ் தயர் ஓட்டர் ஐடி கார்டு. ஸோ 191க்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் யங்ஸ்டர் இஸ் செலக்டட் அட் ரேண்டம். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் யங்ஸ்டர் டஸ் நாட் ஹாவ் தயர் ஓட்டர் ஐடி கார்டு. இப்போ நம்ம செலக்ட் பண்ணுற யங்ஸ்டர் கிட்ட வந்துட்டு என்ன இல்லை, ஓட்டர் ஐடி கார்டு இல்லை. ஸோ இல்லை அப்படின்னா அவங்களுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு டோட்டல் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு எவ்வளோ 400 யங்ஸ்டர்ஸ். ஸோ இப்போ டோட்டல் தான் என்னது என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 400 ஓகேவா. ஸோ ஹாவ் தயர் ஓட்டர் ஐடி கார்டு. ஸோ ஹாவ் ஓட்டர் ஐடி கார்டு ஓகேவா. ஸோ ஓட்டர் ஐடி வச்சுருக்கவங்க வந்துட்டு எவ்வளோ 191. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி இல்லாதவங்க தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா லெட் இபிடி யங்ஸ்டர் டஸ் நாட். ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே தான் எழுதணும், வேறு ஒன்றுமே எழுதலை ஓகேவா. ஸோ டஸ் நாட் ஹாவ் தயர் ஓட்டர் ஐடி கார்டு ஓகேவா. ஸோ என்ன எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதில்ல. ஸோ அப்போ இதான் ஸோ இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல்லேருந்து ஓட்டர் ஐடி வச்சுருக்கிறவங்கள மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறவங்கள்ட்ட தான் என்னது ஓட்டர் ஐடி இருக்காது ஓகேவா. அப்போ 400லேருந்து 191 நம்ம மைனஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைப்பாங்க 209 ஓகேவா. ஸோ அப்போ அந்த 209 தான் வந்துட்டு என்னது ஓட்டர் ஐடி இல்லாதவங்க. இவங்களுக்கான ப்ராபபிலிட்டி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ என் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 209. So P of E is equal to the probability of the youngster does not have their voter ID. Okay va. P of E is equal to formula என்ன N of E divided by N of S. So N of E என்ன 209. So N of S வந்துட்டு எவ்வளோ 400. ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ hence the required probability is நம்மளுக்கு தேவையான ப்ராபபிலிட்டி ஓகேவா. ஸோ த ரெக்வயர்டு ப்ராபபிலிட்டி இஸ் 209 டிவைடட் பை 400 ஓகேவா. புரிஞ்சுதான் அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.